ஒரு சிம்பிளான வேலை. ஆனா அதுவே ஒருத்தரோட வாழ்க்கை பயணமா மாற முடியுமா? முடியும். இதோ ஹெலனுங்கிற ஒரு ஸ்கூல் கிராசிங் கார்டோட கதைதான் அது. வாங்க, அன்புங்கிற ஒரு சின்ன விஷயம் ஒரு சமுதாயத்தையே எப்படி மாத்துச்சுன்னு இந்த அற்புதமான பயணத்துல நாமளும் சேர்ந்து போவோம். நிறைய பேர் இது ஒரு சாதாரண வேலைன்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த கொஞ்ச நேரத்துல நான் உலகத்தையே பாக்குறேன்னு ஹெலன் சொல்றாங்க. பாருங்க, இந்த ஒரு வரியிலேயே அவங்க வேலைய எவ்ளோ ஆழமா பாக்குறாங்கன்னு புரியுது இல்லையா? இது சும்மா வண்டிகளை நிறுத்துறது மட்டும் இல்ல, மனுஷங்களோட வாழ்க்கைய கவனிக்கிறத. சரி, இந்த வார்த்தைகளோட தான் நம்ம கதையே உணர்வுபூர்வமா தொடங்குது. இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின். 69 வயசான ஹெலன். கிட்டத்தட்ட 11 வருஷமா மழை வெயில் பார்க்காம அந்த ஏரியா குழந்தைங்களோட பாதுகாவலரா அந்த சமுதாயத்தோட ஒரு அங்கமா இருந்திருக்காங்க. ஹெலனை பொறுத்த வரைக்கும் சாலைய கடக்கிறவங்கள சும்மா பார்த்துட்டு அனுப்புறது அவங்க வேலை இல்ல. அவங்க உண்மையிலேயே ஒவ்வொருத்தரையும் கவனிச்சாங்க. திடீர்னு ஒரு கார் ஹார்ன் அடிச்சா பயந்து நடுங்குற குழந்தை, தனியா கார்ல உக்காந்து அழுதுட்டு இருக்கிற ஒரு அம்மா, சிரிக்கவே மறந்து போன ஒரு அப்பா, இப்படி ஒவ்வொருத்தரோட உணர்வுகளையும் அவங்க பார்த்தாங்க. இது வெறும் வேலை இல்லைங்க, இது ஒரு ஆழமான அக்கறை. அப்போதான் நம்ம கதையில ஒரு முக்கியமான திருப்பம் வருது. அத்தனை குழந்தைகள் மத்தியில ஒரு பையன் மட்டும் ஹெலனோட கவனத்தை ரொம்பவே ஈர்க்கிறான். அவன் பேரு டாமி. இந்த ஒரு சந்திப்பு தான் எல்லாத்தையுமே மாத்தப் போகுது. டாமியோட பழக்கம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. எப்போவுமே தனியா, எல்லாருக்கும் பின்னாடிதான் வருவான். ஏதோ அவனை துரத்துற மாதிரி வேக வேகமா ஷாலைய ஓடி கடப்பான். ஹெலனோட கண்கள் இந்த தனிமைய கரெக்டா கவனிச்சிடுச்சு. ஒரு நாள் ஹெலன் மெதுவா டாமி கிட்ட கேட்டப்போ அவன் சொன்ன இந்த பதில் மனச உருக்குற மாதிரி இருந்துச்சு. அவன் ஏன் தனியா வர்றான்னா, மத்த குழந்தைங்க அவனை கிண்டல் பண்றாங்களாம். ஒரு சின்ன குழந்தையோட வலி இந்த வார்த்தைகள்ல எவ்வளவு ஆழமா தெரியுது பாருங்க. இங்க ஹெலன் பெருசா அட்வைஸ் எல்லாம் பண்ணல. ரொம்ப சிம்பிளா அன்பா ஒரு விஷயம் செஞ்சாங்க. அவங்க கேட்டது ஒரே ஒரு கேள்விதான். இனிமே நாம 2 பேரும் ஒன்னாரோட கிராஸ் பண்ணலாமா? அவ்வளவுதான். அந்த ஒரு கேள்வி இருக்கு பாருங்க, டாமியோட வாடி போன முகத்துல அவ்ளோ பிரகாசத்தை கொண்டு வந்துடுச்சு. அதுதாங்க ஒரு அழகான நட்போட ஆரம்பம். அதுக்கப்புறம் சாலையை கடக்கிற அந்த கொஞ்ச நேரம் டாமிக்கு ரொம்ப ஸ்பெஷலான நேரமா மாறிடுச்சு. அது அவனுக்கு ஒரு பாதுகாப்பான இடம். அங்க அவன் டைனோசர் பத்தியும் விண்வெளி பத்தியும் அவனோட பெரிய பெரிய கனவுகளை பத்தியும் ஹெலன் கிட்ட பகிர்ந்துகிட்டான். எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தப்போ திடீர்னு ஒரு நாள் டாமி ஸ்கூலுக்கு வரல. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. ஹெலனோட மனசுக்குள்ள ஒரு கவலை. இங்கதான் கதையில ஒரு பரபரப்பான கட்டம் தொடங்குது. அப்போதான் அந்த அதிர்ச்சியான செய்தி வந்துச்சு. டாமிக்கு லுக்கேமியா, அதாவது ஒரு வகையான இரத்த புற்றுநோயின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அவன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கான். ஒரு சின்ன பையனோட உலகம் ஒரே நிமிஷத்துல இருண்டு போச்சு. வேலைய முடிச்ச அடுத்த நிமிஷம் ஹெலன் நேரா போனது ஹாஸ்பிட்டலுக்கு தான். அவங்களோட அக்கறை அந்த ஸ்கூல் சாலையோட முடியலங்கிறதுக்கு இதுவே சாட்சி. டாமியோட கைய பிடிச்சுக்கிட்டு அவங்க சொன்ன வார்த்தைகள் வெறும் ஆறுதல் மட்டும் இல்ல, அது ஒரு ஆழமான நம்பிக்கை. அந்த சமயத்துல டாமியோட அம்மா ஒரு விஷயத்த சொன்னாங்க. டாமிக்கு ஹெலன் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டா, எப்போ பார்த்தாலும் அவங்கள பத்தி தான் பேசிட்டே இருப்பானாம். வயசான ஒரு கிராசிங் கார்டு ஒரு சின்ன பையனோட பெஸ்ட் ஃப்ரெண்டா மாறின ஒரு நெகிழ்ச்சியான தருணம் அது. 3 மாசம், ரொம்பவும் கஷ்டமான 3 மாசம் கடந்து போச்சு. நம்பிக்கையும் பிரார்த்தனைகளும் மட்டும்தான் எல்லார் மனசுலயும் இருந்துச்சு. ஆனா ஒரு அதிசயம் நடக்க காத்துட்டு இருந்துச்சு. ஆமாங்க, அந்த அதிசயம் நடந்துச்சு. டாமி பூரணமா குணமாகி திரும்பவும் ஸ்கூலுக்கு வந்தான். மத்த குழந்தைங்கெல்லாம் சந்தோஷமா அவனை வரவேற்றாங்க. ஆனா டாமியோட கண்கள் தேடினது ஹெலனை தான். நாம ஒன்னாதானே கிராஸ் பண்ணணும், அதுதானே ரூல்ஸ்னு அவன் சொன்னப்போ ஹெலனோட கண்ணுல வந்தது ஆனந்த கண்ணீர் தான். ஆனா இந்த கதை இதோட முடியல. ஹெலனுக்கும் டாமிக்கும் நடுவுல இருந்த இந்த ஒரு நட்பு எப்படி ஒரு பெரிய சமூக இயக்கமா மாறுச்சுன்னு இப்ப பார்க்கலாம். ஹெலனோட ஒரு சின்ன கருணை செயல் ஒரு பெரிய மாற்றத்துக்கான ஆரம்ப புள்ளியா அமைஞ்சது. ஒரு நாள் ஒரு அம்மா ஹெலன் கிட்ட சொன்ன இந்த வார்த்தைகள் உண்மையிலே அதிர்ச்சியா இருந்துச்சு. தற்கொலை செஞ்சுக்கலான்னு முடிவுல இருந்தவங்கள ஹெலனோட ஒரு சின்ன புன்னகை காப்பாத்திருக்கு. நாம சும்மா செய்யற ஒரு சின்ன விஷயம் மத்தவங்களோட வாழ்க்கையில எவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதற்கு இது ஒரு பவர்ஃபுல்லான உதாரணம். எல்லாம் சரியா போயிட்டு இருந்தப்ப கதையில அடுத்த சிக்கல் வந்தது. பட்ஜெட் பத்தலேன்னு காரணம் சொல்லி கிராசிங் கார்டுகளை வேலையை விட்டு எடுத்துட்டு மிஷின்களை வைக்க போறதா நகர நிர்வாகம் முடிவு பண்ணுச்சு. இது ஹெலனோட வேலைய மட்டும் இல்ல, அந்த சமூகத்தோட இதயத்தையே பிடுங்குற மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த மக்கள் சும்மா இருந்திரல. வெறும் 48 மணி நேரத்துக்குள்ள 3000 பெற்றோர்கள் ஹெலனுக்காக கையெழுத்து போட்டாங்க.
இது வெறும் கையெழுத்து இயக்கம் இல்லைங்க, இது அன்போட வெளிப்பாடு. இந்த போராட்டத்தோட கிளைமேக்ஸ் எங்க தெரியுமா வந்துச்சு? அந்த டவுன் ஹால் மீட்டிங்ல 11 வயசு டாமி பேச எழுந்து நின்னான். அவன் சொன்னா, மிஸ் ஹெலன் சும்மா கார்களை நிறுத்தல. நான் ஒரு முக்கியமான ஆளுன்னு எனக்கு அவங்க தான் சொல்லிக் கொடுத்தாங்க. இது அவன் சொன்னப்போ அந்த ஹால்ல ஒரு நிசப்தம், ஒரு குழந்தையோட குரல், ஒரு ஒலோக்கர சமூகத்தோட குரலா அன்னைக்கு ஒலிச்சுது. முடிவு என்னாச்சு? மக்களோட குரல் ஜெயிச்சது. மிஷின் வைக்கிற திட்டத்தை கைவிட்டுட்டாங்க. ஹெலனோட வேலை மட்டும் காப்பாற்றப்படல, அந்த சமூகத்தோட உயிர் நாடியான அந்த இணைப்பு காப்பாற்றப்பட்டது. இந்த வெற்றிக்கு அப்புறமா ஹெலனோட இந்த சின்ன செயல் எப்படி ஒரு நிரந்தரமான அடையாளமா, ஒரு மரபா மாறிச்சுன்னு பார்க்கலாம். ஹெலன் இப்போ ரிட்டையர் ஆகுறாங்க. ஆனா அவங்க ஆரம்பிச்சு வச்ச அந்த அக்கறை தொடருது. ஆச்சரியமா, அவங்களுக்கு பதிலா அந்த வேலையை செய்ய முன் வந்தது டேமியோட அம்மா தான். அந்த அன்பு ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கைமாறுது பாருங்க. ஹெலனோட அன்போட மிகப்பெரிய தாக்கம் என்ன தெரியுமா? டாமியோட கனவே இப்போ மாறிடுச்சு. அவன் ஒரு கேன்சர் டாக்டர் ஆகி தன்னை மாதிரி கஷ்டப்படுற மத்த குழந்தைங்க அவங்களோட கடினமான பாதையை கடக்க உதவணும்னு ஆசைப்படுறான். ஒரு சின்ன அன்பு ஒரு பெரிய லட்சியத்துக்கு விதையா இருந்திருக்கு. இப்போ கடைசியா ஒரு கேள்வி. நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி பொருந்தும். நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு கிராசிங் கார்டா இருக்கும் இல்லையா? ஒரு சின்ன புன்னகை, ஒரு அன்பான வார்த்தை, இல்லனா ஒரு 2 நிமிஷம் அவங்களுக்காக நாம கொடுக்கிற கவனம், இது ஒருத்தரோட வாழ்க்கையை மாத்தி போடலாம். அப்போ உங்களுக்கு கேள்வி இதுதான். நீங்க யாருடைய கிராசிங் கார்டா இருக்க போறீங்க? யாருக்கு உங்களோட உதவி தேவைப்படுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.